ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காட்ராக்ட் ஆப்ரேஷனை பற்றி இவ்வளோ நகைச்சுவையாக இவ்வளோ ரசிக்கும்படியா எழுத முடியுமான்னு ஆச்சரியமாக இருந்ததுனால அந்த ஆச்சரியத்தை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ. கொஞ்ச நாளாக கண் பார்வை மங்கலாக கலங்கலாக இருப்பது போல் ஒரு பிரமை இருந்தது. மினரல் வாட்டரை பார்த்தா கிரைண்டர் கழுவிய தண்ணி போல் இருந்தது. கேட்ராக்ட் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு பெங்களூரில் இருக்கிற ஒரு பிரபல ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கு நல்ல சிகிச்சை கிடைக்கும். ஆனா கைய தான் கடிக்கும். திரைய கிழித்து திரவியம் தேடும் ஆஸ்பத்திரி அது. முதல்ல வழக்கமான பரிசோதனை WSCM, JMன்னு படிக்க வேண்டும். கடைசி வரிசை படிக்க முடியாட்டா நம்மள்ட்ட கறந்துடுவாங்க. அந்த டெஸ்ட்ல கடைசி 2 வரிசையில நான் ஃபெயில் ஆயிட்டேன். பைனாகுலர் மாதிரி இந்த சமாச்சாரத்துல பார்க்க சொன்னாங்க. 2 நிமிஷத்துல அவங்க ஆவலுடன் தேடிய கேட்ராக்ட் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. உங்களுக்கு கேட்ராக்ட் இருக்கு, அதனால தான் கண் மங்கலா இருக்குன்னு இருள் வாக்க சொன்னாங்க. அதன் பிறகு ஒரு கவுன்சிலிங் பெண்ணிடம் அனுப்புனாங்க. கவுன்சிலிங் எனப்படுவது யாதெனில், வரும் ஆட்களை கப்பென பிடித்து போடுதல். ரிப்போர்ட்களை பார்த்த கவுன்சிலர், எந்த லென்ஸ் வச்சுக்கிறீங்க என்று கேட்டார். கைரேகை ஜோசியம் பார்க்குற லென்ஸ் வச்சுடாதீங்க, அது பிடி இருக்கும், மூக்கு வரைக்கும் தொங்கும் என்றேன். உங்களுக்கு ட்ரைஃபோக்கல் டாரிக் லென்ஸ் வச்சிடலாம் என ட்ரிகனாமெட்ரிக் ஈக்குவேஷன் மாதிரி ஏதோ டெக்னிக்கலாக ஏதோ சொன்னார். அந்த லென்ஸ் வைத்துக் கொண்டால் தூரத்தில் இருப்பது, பக்கத்தில் இருப்பது, நடுப்பக்கத்தில் இருப்பது எல்லாமே தெரியுமாம். நீங்க ரீடிங் கிளாஸ் யூஸ் செய்கிறீங்களா என்றார். ரைட்டிங் கிளாஸ் யூஸ் செய்கிறேன் என்றேன். இந்த லென்ஸ் வச்சுக்கிட்டா இனிமே எதே மாட்டேனா? நோ நோ நோ, இனிமே நீங்க கண்ணாடியே போட வேண்டாம் என்றவர் லென்ஸின் விலையை சொன்னார். ஒரு ஐக்கு அவர் சொன்ன விலையில் 2 ஐபோன் வாங்கலாம். இருந்தாலும் சரி என்றேன். அவருக்கு மிகுந்த சந்தோஷம். ஆஸ்பத்திரியில் 2 நாள் அடுப்பெரியும். அடுத்த விஷயத்தை ஆரம்பித்தார். சாதா ஆபரேஷனா, லேசர் ஆபரேஷனா? லேசர் ஆபரேஷன் என்றால் டாக்டர் கண்ணில் கையையே வைக்க மாட்டார். லேசரே எல்லாவற்றையும் கீழ்த்து விடும். நீட் பாஸ் செய்த லேசர். சாதா ஆபரேஷனில் தோசை கரண்டி கொண்டு கண்களில் இருக்கும் திரையை சுரண்டி விடுவார்களோ என்று யோசித்து லேசரே செஞ்சிடுங்க என்றேன். அதற்கு கூடுதல் கட்டணம் என்றார். ஒரு ஸ்பிளிட் ஏசி விலை. திங்கட்கிழமை காலத்தில் 8 மணிக்கு வந்துடுங்க கரெக்டா என்றார். திங்கட்கிழமை 7:30 முதல் 9 மணி வரை ராகு காலம். ராகு காலத்தை ஏமாற்ற ஒரு உபாயம் செய்வார்கள். ஊருக்கு கிளம்புவார்கள். ராகு காலத்துக்கு முன்பாகவே பெட்டியை வீட்டுக்கு வெளியே வச்சிடுவாங்க. ராகு நம்ம விட்டு விலகி பெட்டியை வெளியே வைக்காத ஏதாவது மக்கு பயல் யாராவது தேடி போய்விடும். அதுபோல பக்கத்து வீட்டு பாட்டி சொன்னார். நீங்க 7:30 மணிக்கு முன்னால கண்ணை எடுத்து வீட்டு வாசல்ல வச்சிடுங்க. 7:15 புறப்பட்டு 8 மணிக்கு ஆஸ்பத்திரியில் இருந்தோம். ரிசப்ஷனில் ஒரு பெண் வாவ் என்று சொல்லப்படும் வகையில் இருந்தாள். அவள் வாவ் என அழைத்தாள். என்னுடைய ஃபைல் பார்த்தாள். கண் மாற்றி ஆபரேஷன் செய்துவிடக் கூடாதல்லவா? அதனால் என் இடது கையில் ஒரு பேண்ட் கட்டினாள். அது சத்தியமாக ராக்கி இல்லை. அதில் என் பெயர்தான் இருந்தது. போதாததற்கு என் இடது கண்ணின் மேல் ஒரு பெருக்கல் குறி போட்டாள். இதுதான் நொல்லைக்கண் என்பதற்கு அடையாளமாக. சில டிக்ளரேஷன் ஃபார்ம்களில் கையெழுத்து போடச் சொன்னாள். சாஃப்ட்வேர் டவுன்லோட் செய்யும்போது படித்து பார்க்காமல் அக்ரி என்று டிக் அடிப்போமே, அதுபோல டிக் செய்தேன். அதன் பிறகு அடுத்த அறைக்கு கூட்டி போனார்கள். அங்கு 2 அழகான பெண்கள் இருந்தார்கள். கேட்ராக்டை மீறி அவர்கள் பளிச்சென தெரிந்தார்கள். ஒருவர் பிபியும் ஆக்சிஜனும் பார்த்தார். இன்னொருவர் ஒரு மாத்திரை கொடுத்தார். அந்த மாத்திரை ஆங்ஸைட்டி வராமல் இருப்பதற்கு என்று சொன்னால். உங்கள் டாக்டருக்கு 10 கொடுக்க என்று நினைத்து கொண்டேன். தமிழ் சினிமாவில் சிவாஜி கணேசன் ஆபீஸ் போகும்போது கேஆர் விஜயா பின்னால்ந்து கோட் மாட்டி விட்டு மாலையில் கன்னத்தில் அறை வாங்கி கொள்வார். அதுபோல ஒரு கன்னடத்து விஜயா பின்னால் இருந்து எனக்கு கவுன் மாட்டி விட்டார். நான் சும்மா நின்று கொண்டிருக்க இன்னொருவர் கவுன் மாட்டி விட்டால் அந்த சோம்பேறித்தன சுகத்துக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. தலையில் துணியினாலான ஒரு தொப்பியை கட்டிவிட்டாள். இதிலும் இடது பக்கம் செல்லோட்டை போட்டினார். அதாவது இடது கண் தான் என்பதற்கான 3வது கட்ட எச்சரிக்கை. இதை மீறி வலது கண்ணில் ஆபரேஷன் நடந்தால் நமக்கு கட்டம் சரியில்லை, சனி பார்வை என்று அர்த்தம். இன்னும் சில சுவாரஸ்யம் இல்லாத ஃபார்மாலிட்டிகள் முடிந்த பிறகு 2வது நபராக ஆபரேஷன் தியேட்டருக்குள் அனுப்பினார்கள். தியேட்டரில் ஒரு ஸ்ட்ரெச்சரில் ஏறி படுக்கச் சொன்னார்கள். ஆபரேஷன் தியேட்டரில் மெலிதாக ஏதோ ஒரு ஹிந்தி பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தது. நல்ல வேளையாக கண்ணாளனே உன் கண்ணை இன்றோடு காணவில்லை என்ற பாட்டு ஒலிக்கவில்லை. கண்ணை திறந்து ஒரு சொட்டு மருந்தை ஊற்றினார் ஒருவர். அதுதான் மயக்க மருந்தாம். இவ்வளவு பணம் வாங்கிவிட்டு ஒரே ஒரு சொட்டா? 5 லிட்டர் கேன் கொண்டு ஊற்றியிருக்கலாம். 2 நிமிடத்தில் கீழ்பீடத்துக்கு அழைத்து சென்றார்கள். மேலே இருக்கிற லைட்டை பாருங்க. 3 லைட் தெரியுதா என்று கேட்டார்கள். ஆமாம் என்று தெரிந்ததை சொன்னேன். அந்த லைட்டையே பாருங்க என்றார்கள். அதுதான் லேசர் லைட்டா?
ஒவ்வொரு லைட்டையும் பார்த்ததில் என் பேங்க் பேலன்ஸ் கணிசமாக குறைந்து கொண்டே வந்தது. பிறகு போஸ்ட் ஆஃபீஸில் கவரின் மீது 5 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டுவது போல கண்ணுக்குள் எதையோ ஒட்டினார்கள். அநேகமாக அது லென்ஸாகத்தான் இருக்கக்கூடும். மொத்தமே 5 நிமிடம் கூட ஆயிருக்காது. உங்க ஆபரேஷன் முடிஞ்சது என்றார் டாக்டர். பெருமாள் கோவிலில் பக்தர்கள் தலையில் சடாரி வைக்கும் அர்ச்சகர் போல அடுத்த ஆளுக்கு போய்விட்டார் டாக்டர். ஒரு ஆள் வந்து என்னை கீழே இறக்கிவிட்டார். ஒரு கருப்பு கண்ணாடியை கண்ணில் மாட்டிவிட்டார். நீங்க நடந்து போகலாம் என்று வெளியே அனுப்பிவிட்டார். ஒரு வீல் சேர் கூட கொடுக்கவில்லை. வீணர்கள். நடந்து போகச் சொல்லிவிட்டார்கள். நடந்து வெளியே போனால் ஆபரேஷன் செய்து கொண்டதாக இந்த சமூகம் நம்பாதே. வெளியே வந்தேன். முன்னர் பார்த்த அதே பெண் வந்தார். நலம் நலமறிய ஆவல் என்று விசாரித்தார். பிறகு தாம்பூலப்பை மாதிரி எதையோ கொடுத்தார். அதனுள்ளே ரவிக்கை துணி இருக்கவில்லை. ஒரு ஜூஸ் இருந்தது, ஒரு குடை இருந்தது. இந்த குடைக்காக நான் கொடுத்த விலை மிகவும் அதிகம். டூஸ் அண்ட் டோன்ட் சொன்னார்கள். பணத்தை கட்டிவிட்டு வெளியே வந்தோம். கருப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டதில் பசுமாடு எருமை மாடு பார்த்திருந்த எருமை மாடு தெரியவே இல்லை. முருகன் இட்லி கடையில் 4 விதமான சட்னிகள் வைப்பது போல 4 விதமான ஐ டிராப்ஸ் கொடுத்திருந்தார்கள். சரியாக கண்ணுக்குள் விழுவது போல அதை போட்டுக்கொள்வது ஒரு அவஸ்தை. வட இந்திய கோயில்களில் சிவலிங்கம் மேல் ஒரு சொம்பு இருக்கும். அதிலிருந்து சொட்டு சொட்டாக நீர் விழும். அதுபோல ஒரு சொம்பு இருந்தால் வசதியாக இருக்கும். அதற்கு கீழே படுத்துக்கொள்ளலாம். 2 நாட்களில் கண் நன்றாக தெரிய ஆரம்பித்தது. இதுவரை தெரியாதது எல்லாம் தெரிந்தன. கிச்சன் சுவற்றில் எறும்பு கர்ப்பமாக இருந்தது கூட தெரிந்தது. அடுத்த திங்கட்கிழமை வலது கண்ணுக்கு ஆபரேஷன். மேலே கூறியது அனைத்தும் இன்னொரு முறை நடந்தன. பெண்கள் கூட மாறவில்லை. அதே கண்கள், அதே பெண்கள், அதே குடை. ஒரு வாரம் கழித்து செக்கப் பண்ணேன். சில சந்தேகங்கள் கேட்டேன். தும்மினா லென்ஸ் கீழே விழுந்துடுமா டாக்டர்? எச்சில் தான் விழும் என்றார் அந்த பெண் டாக்டர். அந்த ஆஸ்பத்திரியில் கண் டாக்டர்களும் இளம் கன்னிகளாகவே இருந்தார்கள். ரின் போட்டு துவைத்த வெள்ளை கோட் போட்டிருந்தார்கள். கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் பார்த்தா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கேன். அந்த மாதிரி சமயத்தில் கண்ணை சிமிட்டுங்க. இந்த மாதிரியா என்று அவளை பார்த்து கண் சிமிட்டி இருக்கலாம். போக்சோ சட்டத்தில் உள்ளே தள்ளிவிடுவார்கள் என்று பயத்தினால் சிமெண்டல் கொஸ்டினை சாய்ஸில் விட்டுவிட்டேன். மறுபடியும் பயாஸ்கோப்பில் தாடையை வைத்து ஒரு டெஸ்ட். உங்கள் லென்ஸ் எல்லாம் சரியான இடத்துல பத்திரமாக இருக்கு. கொஞ்ச நாள் லென்ஸ் பவர் செட் ஆகி பழகிவிடும் என்றார். பழகி கொண்டிருக்கிறேன்.